குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். சரியா, இன்றைக்கி வந்து நம்ம அரபிக்கில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நீ தயாரா, நீ ரெடியான்னு கேட்குறோம். சரியா, நீ ரெடியா, நீ தயாரா, ஆர் யூ ரெடி? தும் தயார் ஹை கியா, தும் தயார் ஹை கியா, நீ தயாரா, ஆர் யூ ரெடி? ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம 4-5 பேர் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அப்போ என்ன கேட்குறோம்னா, அந்த தீர்மானம் எடுத்துகிட்டு நீ ரெடியா, சரியா, நீ ரெடியா? இல்லை ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறோம், நான் புறப்பட்டாச்சு, நீ ரெடியா? அப்படி அந்த மாதிரி ஆர் யூ ரெடி, நீ தயாரா, தும் தயார் ஹை கியா, இதுக்கு என்ன அரபி? ஹல் இன்த ஜாஹஸ், ஹல் இன்த ஜாஹஸ், சரியா? ஹல் இன்த ஆர் யூ, இன்தன்னா யூ, ஹல் இன்தன்னா ஆர் யூ, ஜாஹஸ் ரெடி. கரெக்டாகும். ஹல் இன்த ஜாஹஸ்ன்னு சொன்னால் நீ தயாரா, ஆர் யூ ரெடி, தும் தயார் ஹை கியா. சரி, இப்போ அடுத்தால என்ன கேட்குறோம்னா, நீ அங்கே போகிறதுக்கு ரெடியான்னு கேட்குறோம். சரியா, ஹல் இன்த ஜாகஸ்னால் நீ ரெடியான்னு கேட்டோம். சரியா, இப்போ என்ன கேட்குறோம்னா, ஆர் யூ ரெடி டு கோ தேர், தும் வஹான் ஜானே கே லியே தயார் ஹை கியா, நீ அங்கே போகிறதுக்கு தயாரா? அதுக்கு என்ன அரபி? ஹல் இன்த ஜாகஸ் ஓகே தான், நம்மகிட்ட இருக்குது. டு கோக்குள்ள அரபிக் சென்டென்ஸில் லாஸ்ட்டில் போடுங்க. சரியா, டு கோவுக்கு என்னது? அன் தருஹ். சரியா, அன் டு தருஹ் கோ. அப்போ ஹல் இன்த ஜாகஸ் அன் தருஹ், हल इंत जाहसन तरु, आर यू रेडी टू गो दर, तुम वहाँ जाने के लिए तैयार है क्या, நீ அங்கே போகிறதுக்கு தயாரா? கரெக்டாக வருது. ஹல் இன்த ஜாகசன் தரு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, உனக்கு அங்கே போக விருப்பமானு கேட்குறோம். சரியா, உனக்கு அங்கே போக விருப்பமா? डू यू लाइक टू गो दर, क्या आप वहाँ जाना चाहते हो, क्या आप वहाँ जाना चाहते हो, डू यू लाइक टू गो दर, உனக்கு அங்கே போக விருப்பமா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா, हल तुहिब अन तरुहिनाक, हल तुहिब अन तरुहिनाक, हल तुहिब डू यू लाइक, சரியா, अन तरुह टू गो हिनाक देर, हल तुहिब डू यू लाइक अन तरुह टू गो हिनाक देर. சரி, திரும்ப डू यू लाइक टू गो देर, क्या आप वहाँ जाना चाहते हो, உனக்கு அங்கே போக விருப்பமா? கரெக்டாக வருது. சரியா, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம கேட்டாலும் உனக்கு போக விருப்பமானு கேட்டால் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு போக விருப்பம் இல்லைங்கிறான். சரியா, இல்லை எனக்கு போக விருப்பம் இல்லை, நோ ஐ டோன்ட் லைக் டு கோ. இல்லை எனக்கு போக விருப்பம் இல்லை, அங்குங்கிற வேர்டு இதில் வரல, கவனிச்சுக்கோங்க. சரியா, அங்குங்கிற வேர்டு எனக்கு வரல, இந்த இடத்துல வரல. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா, இல்லை எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறோம். சரியா, இல்லை எனக்கு போக விருப்பம் இல்லை, நோ ஐ டோன்ட் லைக் டு கோ. नहीं मैं जाना नहीं चाहता हूँ, नहीं मैं नहीं जाना चाहता हूँ, नहीं मैं नहीं जाना चाहता हूँ, नो आई डोंट लाइक टू गो, இல்லை எனக்கு போக விருப்பம் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? ல ல உஹிப் அன் அருஹ், லன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ல உஹிப் அன் அருஹ். கரெக்டாக? ல நோ, ல உஹிப் அண்ட் ஐ டோன்ட் லைக் அன் அருஹ் டு கோ. கரெக்டாக? ல உஹிப் ஐ டோன்ட் லைக் அன் அருஹ் டு கோ. அப்போ சேர் சொல்லும்போது நோ ஐ டோன்ட் லைக் டு கோ, ல உஹிப் அன் அருஹ். சரியா, நோ ஐ டோன்ட் லைக் டு கோ, இல்லை எனக்கு போக விருப்பம் இல்லை. நஹி மே வஹா, நஹி மே நஹி ஜானா சாத்தா ஹூம், நஹி மே நஹி ஜானா சாத்தா ஹூம். கரெக்டாக வருது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. என்னென்னா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம். ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம். சரியா, ஏதோ ஒரு ஆள் நம்மளை ஏமாற்றிட்டு அடுத்தால நம்மகிட்ட ஏதோ காசு கேட்குறான். சரியா, அப்போ என்ன சொல்கிறோம்னா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான், ஆனால் அவன் வந்து ஏமாற்றக்கூடிய ஆள்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. அப்போ என்ன சொல்கிறோம்னா, எனக்கு உன் மேல் நம்பிக்கை இல்லை, நீ எவ்வளோ தான் சொன்னாலும் எனக்கு உன் மேல் நம்பிக்கை இல்லை. இது எப்படி சொல்கிறது? சரியா, ஐ டோன்ட் பிலீவ் யூ, ஐ டோன்ட் பிலீவ் யூ, मुझे तुम पर विश्वास नहीं है, मुझे तुम पर विश्वास नहीं है, ஐ டோன்ட் பிலீவ் யூ, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. இதுக்கு என்ன அரபி? மா ஆஸ்தகக். சரியா, ஆஸ்தகக்னு சொன்னால் ஐ பிலீவ் யூ, மா ஆஸ்தக்னு சொன்னால் ஐ டோன்ட் பிலீவ் யூ, மா ஆஸ்தகக். சரியா, மா ஆஸ்தகக், அதான் மா தான் அந்த டோன்ட். சரியா, ஆஸ்தகக் ஐ பிலீவ் யூ, அப்போ ஐ டோன்ட் பிலீவ் யூ. சரியா, மா ஆஸ்தகக் ஐ டோன்ட் பிலீவ் யூ. சரியா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, முஜே தும்பர் விஸ்வாஸ் நஹி ஹே சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, ஏன்னா நீ ஒரு பொய்யன். சரியா, ஏன்னா நீ ஒரு பொய்யான ஆள். சரியா, ஏன்னா நீ ஒரு பொய்யன், பிகாஸ் யூ ஆர் எ லையர். சரியா, क्योंकि तुम झूठा हो, क्योंकि तुम झूठा हो, பிகாஸ் யூ ஆர் எ லையர். ஏன்னா நீ ஒரு பொய்யன். இதுக்கு என்ன அரபி? அஷானிக் காதப். சரியா, அஷானிக் காதப். சரியா, அஷானிக்கு. சரியா, இல்லைனா அஷான் இன்தன்னு கூட சொல்லலாம். அதுதான் நம்ம ஷார்ட்டாக அஷானிக்னு சொன்னால் பிகாஸ் யூ. சரியா,
அஷான்னா பிகாஸ், அஷானிக்னா பிகாஸ் யூ. காதப் லையர். சரி, அப்போ சேர்த்து சொல்லும்போது பிகாஸ் யூ ஆர் லையர் கரெக்டாக வருது. கியூக்கி தும் ஜூட்டாவோ, ஏன்னா நீ ஒரு பொய்யன். கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம்னா, நான் ஏன் ரூமை சுத்தம் செய்கிறேன்னு சொல்லணும். சரியா? நான் ஏன் ரூமை சுத்தம் செய்கிறேன், ஐ க்ளீன் மை ஹவுஸ். நான் என் வீட்டைன்னு சொல்லுங்கள். சரியா? நான் என் வீட்டை சுத்தம் செய்கிறேன், ஐ க்ளீன் மை ஹவுஸ். मैं अपना घर साफ़ करता हूँ, मैं अपना घर साफ़ करता हूँ, ஐ க்ளீன் மை ஹவுஸ். நான் என் வீட்டை சுத்தம் செய்கிறேன். இதுக்கு என்ன அரபி? ஆனா நதைஃப் பேத்தி. சரியா? ஆனா நதைஃப் பேத்தி. சரியா? ஆனா ஐ நதைஃப் க்ளீன் பேத்தி மை ஹவுஸ். ஆனா நதைஃப் பேத்தி. சரியா? ஆனா நதைஃப் பேத்தி. ஓகே? அப்போ ஆனா நதைஃப் பேத்தின்னு சொன்னால் ஐ க்ளீன் மை ஹவுஸ், மே अपना घर साफ़ करता हूँ, நான் என் வீட்டை சுத்தம் செய்கிறேன். சரி, நான் தினமும் என் வீட்டை சுத்தம் செய்கிறேன்னு சொல்லணும். சரியா? நான் என் வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறேன், நான் என் வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறேன், ஐ க்ளீன் மை ஹவுஸ் எவ்ரிடே. मैं अपना घर हर दिन साफ़ करता हूँ, मैं अपना घर हर दिन साफ़ करता हूँ, ஐ க்ளீன் மை ஹவுஸ் எவ்ரிடே. நான் என் வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறேன். அப்போ அந்த தினமுக்கு என்னது? சரியா? அந்த தினமுங்க வேட சென்டென்ஸில் லாஸ்ட்டில் போடுங்க, அதுதான் குல்லியோம். ஆனால் நதீஃப் பேத்தி இருக்குது நம்மகிட்ட, ஐ க்ளீன் மை ஹவுஸ். அது லாஸ்ட்டில் எவ்ரிடே சேர்த்துருங்க. அப்போ ஐ க்ளீன் மை ஹவுஸ் எவ்ரிடே. मैं अपना घर हर दिन साफ़ करता हूँ, நான் என் வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறேன். சரியா? நான் என் வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறேன். சரியா? ஆனால் நதீஃப் பேத்தி குல்லியோம், ஆனால் நதீஃப் பேத்தி குல்லியோம். கரெக்டாக? ஓகே, கரெக்டாக வருது. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து சுத்தம் செய்கிறோன்னு சொன்னோம்ல, இப்போ வந்து நான் காரை கழுவுகிறேன்னு சொல்லணும். சரியா? அது எப்படி சொல்கிறது? சரியா? நான் என் காரை கழுவுகிறேன், ஐ வாஷ் மை கார். मैं अपना गाड़ी साफ़ करता हूँ, मैं अपना गाड़ी साफ़ करता हूँ, ஐ வாஷ் மை கார். நான் என் காரை கழுவுகிறேன். அதுக்கு என்ன அரபி? அகசல் சையாரத்தி. அகசல் சையாரத்தி. இந்த அகசல் சையாரத்திங்கிறத அனகசல்னு சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம ஷார்ட்டாக அகசல்னு சொல்கிறோம். சரியா? அகசல்னு சொன்னால் ஐ வாஷ் சையாரத்தின்னா மை கார். கரெக்டாக வருது. ஐ வாஷ் மை கார், அகசல் சையாரத்தி. मैं अपना गाड़ी साफ़ करता हूँ, நான் என் காரை கழுவுகிறேன். கரெக்டாக? அகசல் சையாரத்தி. சரி, இப்போ வந்து என்ன சொல்கிறோம்னா, நான் என் காரை எல்லா வாரமும் கழுவுவேன், ஐ வாஷ் மை कार एवरी वीक. சரியா? मैं अपना गाड़ी हर हफ्ते साफ़ करता हूँ, मैं अपना गाड़ी हर हफ्ते साफ़ करता हूँ. சரியா? ஐ வாஷ் மை कार एवरी वीक. நான் என் காரை எல்லா வாரமும் கழுவுவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒவ்வொரு வாரமும் எல்லா வாரமும் கழுவுறேங்க மீனிங்கில் சொல்கிறாங்க. சரியா? அது எப்படி சொல்கிறது? அப்போ இதில் வந்து நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, ஐ வாஷ் மை கார் எவ்ரி வீக்கு உள்ள அரபிக்கு தான் நம்ம இதில் சென்டென்ஸில் லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். சரியா? அப்போ கசல் சையாரத்தி எவ்ரி வீக் என்னது? எப்படி எவ்ரி டேக்கு குல்லு யோம்னு பார்த்தோமோ, அதே போல் எவ்ரி வீக்கு வந்து அந்த குல்லு போட்டு அடுத்தால வீக்குக்குள்ளே வேட போடுங்க, உஸ்புவா. அப்போ குல்லு உஸ்புவா. சரியா? அப்போ அகசல் சையாரத்தி குல்லு உஸ்புவா. சரியா? குல்லு உஸ்புவா. ஓகே? அகசல் சையாரத்தி குல்லு உஸ்புவா. ஓகே? अब आई वॉश माई कार एवरी वीक. சரியா? मैं अपना गाड़ी हर हफ्ते साफ़ करता हूँ. சரியா? புரிஞ்சுதா? என் காரை எல்லா வாரமும் கழுவுகிறேன். அடுத்தால வாங்க, நான் ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறேன்? நான் ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன், ஐ एम वर्किंग इन हॉस्पिटल, मैं एक हॉस्पिटल में काम करता हूँ, मैं एक हॉस्पिटल में काम करता हूँ, ஐ एम वर्किंग इन हॉस्पिटल. நான் ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன். இது என்ன அரபிக்? அஷ்தகல், அஷ்தகல்னு சொல்லணும். அஷ்தகல் ஃபி முஸ்தஷ்ஃபா, அஷ்தகல் ஃபி முஸ்தஷ்ஃபா. சரியா? முஸ்தஷ்ஃபா. அஷ்தகல் ஐ எம் ஒர்க்கிங் ஃபி இன் முஸ்தஷ்ஃபா ஹாஸ்பிட்டல். அப்போ சேர்த்தும்போது ஐ எம் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல் கரெக்டாக வருது. அஷ்தகல் ஐ எம் ஒர்க்கிங் ஃபி இன் முஸ்தஷ்ஃபா ஹாஸ்பிட்டல். அப்போ ஐ எம் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல். मैं एक हॉस्पिटल में काम करता हूँ, நான் ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன். கரெக்டாக? அஷ்தகல் ஃபி முஸ்தஷ்ஃபா. இப்போ என்ன சொல்கிறோம்னா, அடுத்தால நான் ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை பார்க்குறேன்னு சொல்லணும். சரியா? நான் ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை செய்கிறேன், ஐ एम वर्किंग इन हॉस्पिटल एज ए नर्स. मैं एक हॉस्पिटल में नर्स का काम करता हूँ. சரியா? मैं एक हॉस्पिटल में नर्स का काम करता हूँ, आई एम वर्किंग इन हॉस्पिटल एज ए नर्स. நான் ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை செய்கிறேன். இதுக்கு என்ன அரபி? அஷ்தகல் ஃபி முஸ்தஷ்ஃபா. ஓகே தான். சரியா? அஷ்தகல் ஃபி முஸ்தஷ்ஃபா. ஓகே தான். ஐ எம் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல். அடுத்தால ஆஸ் ஏ நர்ஸுக்கு என்னது அரபிக்கில்? மும்ரிதானா நர்ஸ், க மும்ரிதானா ஆஸ் ஏ நர்ஸ். சரியா? க மும்ரிதா. அப்போ அஷ்தகல் ஃபி முஸ்தஷ்ஃபா க மும்ரிதா. கரெக்டாக? அஷ்தகல் ஃபி முஸ்தஷ்ஃபா க மும்ரிதா. அப்போ ஐ எம் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல் ஆஸ் ஏ நர்ஸ்.
मैं एक हॉस्पिटल में नर्स का काम करता हूँ நான் ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை செய்கிறேன் கரெக்டாக வருது சரியா சரி ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரியா ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்